தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கக்கூடியதை தற்போது அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்வர் வழங்க நாம் கேட்கலாம். அன்வர், தமிழ்நாடு எம்பிக்கள் கூட்டம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தொகுதி மறுசீரமைப்பு குறித்து அனைத்து எம்பிக்கள் கூட்டம் ஏற்பாடு செய்த நிலையில் இது குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டும் என்பதில் தான் திமுக உறுதியாக இருக்கிறது எனவும், காவிரி பிரச்சனையில் ஒற்றுமையாக இருந்து தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்த வேண்டிய நேரத்தில் தாவேக அரசு டேக் டைவர்ஷன் அரசியலை மேற்கொள்ள வேண்டாம் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தொடர்ந்து திமுக ஃபேர் டெலிமிட்டேஷன் மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு எனவும், கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்திலும் இதே நிலைப்பாடுதான், அதாவது ஃபேர் டெலிமிட்டேஷன் நிலைப்பாடுதான் எடுத்தது. அதில் தான் நாங்கள் இப்போதும் உறுதியாக இருக்கிறோம், எந்த மாற்றமும் தடுமாற்றமும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அதே போன்று நடைபெற்று வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரினுடைய அலுவல் அட்டவணையில தொகுதி மறுசீரமைப்பு மசோதா குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படாத நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதா தொடர்பாக என்ன செய்ய வேண்டும் என்று திமுகவுக்கு அறிவுரை சொல்லும் தகுதி எந்த கட்சிக்கு இல்லை எனவும் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி அன்வர்.